ஆசாரியர்களுக்கு லேவியர்களுக்கு நானே பங்கும் சுதந்திரமா இருக்கிறேன். இந்த 11 கோத்திரத்தார் அவர்கள் கொண்டு வரக்கூடிய காணிக்கை தசமபாகம் அதுதான் அவர்களுடைய பங்காக, கர்த்தருடைய பங்கு அவர்களுடைய பங்காக அங்க தேவன் நியமித்திருந்தார். இங்க ஆலயமே பூட்டப்பட்டு கிடக்கிறது. கர்த்தருக்கு பலியும் செலுத்துறது இல்லை, ஆராதனையும் இல்லை. அதனால அவங்கவுங்க ஆடு மாடு தோட்டத்தை பார்த்துட்டு பேசாம ஆசாரியர்கள் லேவியர்கள் இருக்காங்க. ஜனங்கள் ஒன்றும் கொடுக்கவும் இல்லை. ஆனா இவன் எசேக்கியா ராஜா கர்த்தருடைய கற்பனையின்படி நம்ம வாழ்ந்தா தான் நமக்கு ஆசீர்வாதம் என்று சொல்லி அவன் ஜனங்களிடத்திலையும் அதே போல லேவியர் ஆசாரியர் இவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த காணிக்கையெல்லாம் நீங்க பாகத்தை கொடுக்க வேண்டும் என்று அவன் கட்டளையிடுகிறான். இந்த வார்த்தை பிரசித்தமான போது இஸ்ரவேல் புத்திரர் தானியத்திலும் திராட்சை ரசத்திலும் எண்ணெயிலும் தேனிலும் நிலத்தின் எல்லா வரத்திலும் முதற் பலன்களை திரளாக கொண்டு சகலத்திலும் தசமபாகத்தை பரிபூரணமாய் கொடுத்தார்கள். அவர்களுக்கு விளைந்த விளைவில் அவங்க கடவுளுக்கென்று கர்த்தருக்கென்று அவங்க தசமபாகத்தை பிரித்து கொண்டு கொடுக்கிறார்கள். இப்போ கொடுத்ததுனால என்ன உண்டாயிருக்குன்னு பாருங்க. யூதாவின் பட்டணங்களில் குடியிருந்த இஸ்ரவேல் புத்திரரும் யூதா புத்திரரும் மாடுகளிலும் ஆடுகளிலும் தசமபாகத்தையும் தங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தம் பண்ணப்பட்டவைகளில் தசமபாகத்தையும் கொண்டு குவியல் குவியலாக குவித்தார்கள். இப்ப கர்த்தர் மோசே கிட்ட சொன்னபடி நீங்க செய்யுங்கன்னு சொன்ன உடனே ஜனங்கள் அப்படியே செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். 3ஆம் மாதத்தில் குவியல் செய்ய தொடங்கி 7ஆம் மாதத்தில் முடித்தார்கள். எசேக்கியாவும் பிரபுகளும் அந்த குவியலை காணும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி அவருடைய ஜனங்களாகிய இஸ்ரவேலை புகழ்ந்தார்கள். அந்த குவியல்களை குறித்து எசேக்கியா ஆசாரியரையும் லேவியரையும் விசாரித்த போது சாதோக்கின் சந்ததியாகிய அசரியா என்னும் பிரதான ஆசாரியன் அவனை நோக்கி, இந்த காணிக்கையை கர்த்தருடைய ஆலயத்திற்கு கொண்டு வர தொடங்கினது முதல் நாங்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தோம். இன்னும் மிச்சம் இருக்கிறது. கர்த்தர் தம்முடைய ஜனத்தை ஆசீர்வதித்ததினால் இந்த திரட்சியான அம்பாரம் மீந்திருக்கிறது என்றான். அதாவது போதும்னு சொல்ற அளவிற்கு ஜனங்கள் கொண்டு கொடுத்திருக்கிறாங்க. ஆசாரிகள் சொல்றாங்க, நாங்க எல்லாம் திருப்தியா சாப்பிட்டுட்டோம், இன்னமும் இவ்வளவு குவியலா மீதி இருக்கு. அப்ப ஜனங்கள் திரும்பி கர்த்தருக்கு ஆராதனை செய்ய ஆரம்பித்த உடனே கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவர்களுடைய நிலங்கள்லையும் அவர்கள் மீது வந்ததுனால இவங்க கர்த்தருக்கென்று கொடுக்கிறார்கள். தேசமும் ஆசீர்வதிக்கப்படுகிறது. அதன் மூலமாக கர்த்தருடைய நாமமும் மகிமைப்படுகிறது.